அவர் இறந்ததுல இருந்து ஆளுங்க வந்துகிட்டு தான் இருக்காங்க. அவர் வீடு, போட்டோ, அவார்டு எல்லாத்தையும் படம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு என்ன லாபம்? நீங்க கிளம்புங்க. ஐயோ கொஞ்சம் நில்லுங்க ஆண்டி. உங்க ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த வீட்டையும் கவர் பண்ணலனா எங்க ப்ரோகிராம் கம்ப்ளீட் ஆகாது ஆண்டி. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி. யார் அவங்க? சேனல்ல இருந்து வந்திருக்காங்க. அப்பாவை பத்தி ஏதோ படம் எடுக்க வந்திருக்காங்க. அப்படியா? வாங்க வாங்க வாங்க. இங்க சாரோட பையனா? ஆமா, நான் சின்னவன் சரத் சந்திரன். மூத்த பையன் ஒருத்தர் இருக்கான். ஆனா அப்பாவோட சங்கீத ஞானம் எல்லாம் எனக்கு மட்டும் தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படின்னா உங்களை தான் முதல்ல இன்டர்வியூ எடுக்கணும். அதுக்கு என்ன, நீங்க கேமராவை ரெடி பண்ணுங்க, நாம உள்ளே எடுத்துக்கலாம், இல்லனா அவுட்டோர்ல எடுத்துக்கலாம். அவுட்டோர்ல எடுக்கலாம். ஆனா முதல்ல அம்மாவை கேள்வி கேட்கணுமே, அதான் நல்லா இருக்கும். அம்மா ஒரு 2 நிமிஷம். நீங்க இவ்வளவு தூரம் கேட்கும்போது நான் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன். ஆனா இதெல்லாம் டிவில வரும் இல்ல. நல்ல சாரி கூட கட்டலனா என் புருஷனுக்கு அது கெட்ட பேரு இல்ல. அதுக்கு என்னம்மா, நீங்க சாரி மாத்திட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். அதுல கட்டினா பட்டுப்புடவை தான் கட்டிட்டு வரணும். பட்டுப்புடவை கட்டிடுவாங்க. அதுக்கு கட்டிக்கிறதுக்கு பட்டுப்புடவை ஒண்ணும் இல்லையே. எப்படியும் நீங்க படம் பிடிச்சுதான் ஆகணும். அதனால நீங்களே பட்டுப்புடவை வாங்கிட்டாங்க. இப்படி கை வச்சுக்கிட்டுமா? சாரி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்ப ஆரம்பிக்கலாம். சரி, இப்ப நான் என்ன சொல்லணும்? என்னடா பொம்பளை இது, பட்டு சாரிய வாங்கி கொடுக்க வச்சுட்டாங்கல்ல. அது மட்டும் இல்ல, ஷூட்டிங் நடக்கிறதுனால வீட்ல சமைக்க முடியலன்னு வீட்ல எல்லாருக்குமே பிரியாணி. அவர் வீட்டுக்காரர் எப்படிதான் இந்த அம்மாவை சமாளிச்சாருன்னு தெரியல. என் வீட்டுக்காரர் எல்லாரும் கலைஞன் மகான் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு 10 பைசா கூட யாரும் உதவி பண்ணது கிடையாது. ரவீந்திரன் சாரோட பாட்டுல உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியுங்களா? என்ன? இந்த வராண்டாவில் அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்துக்கிட்டு ஊன்னு கத்துற சத்தம் கேட்கும். நான் அதை கவனிக்க கூட மாட்டேன். பாட்டெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது. போதும், இவங்க புலம்பல ஆடியன்ஸ் கேட்டா அந்த மியூசிக் டைரக்டரோட மரியாதையே போயிடும். சரி, அடுத்தது. வணக்கம். இவரு பேரு தபலா பாஸ்கர். ரவீந்திரன் சாரோட ஒவ்வொரு அசைவும் இவருக்கு நல்லா தெரியும். ஆரம்ப காலத்துல இருந்து இவரு ஃப்ரெண்டா இருக்காரு. இப்ப பேசலாம். தபலா பாஸ்கர்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ரவீனாத மாத்தி தவள பாஸ்கர்னு கூப்பிடுவாரு. ஏன் சார் ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க? திடீர்னு இதயத்துல ஏதாவது பிரச்சனை வந்துரும். உடனே ரவீனா பையன் என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடுவான். நான் இங்க அட்மிட் ஆகி 1 வாரம் ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் போய் தவளை வாசிக்க போயிட வேண்டியதான். என்னது தண்ணியா? இப்ப சொன்னதெல்லாம் கட் பண்ணிருங்கயா. நான் ஏதோ நல்ல பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். இவன் சரியான குடிகாரன்னு ஊர்ல யாரும் பேசிடக்கூடாது இல்ல. சோஜா ராஜகுமாரி சோஜா சோஜா. வணக்கம், நான் தான் விஸ்வநாத் ஜோசப். விஸ்வநாத் சார் பாட்டை தொடர்ந்து பாடினதுனால அவரே எனக்கு வச்ச பேர் தான் அது. முன்னெல்லாம் அவர் கச்சேரிக்கு நான் தான் ஹார்மோனியம் வாசித்தேன். அதெல்லாம் ஒரு காலம். 4 தடவை சினிமாவில் பாட்டு பாட சான்ஸ் கொடுத்தாரு. ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போகும்போதெல்லாம் வேலையை விட்டுட்டு போயிடுவேன். வேலையை விட்டுட்டு போறதுனால நீ இனிமே பாட வேணா, வேலையை மட்டும் பாருன்ட்டாரு. இவரு பெர்னாண்டஸ். மியூசிக் டைரக்டர் ரவீந்திரனோட பாட்டுகள்ல முக்கிய பங்கு வகிக்கிற கிளாரினட் வாசிச்சதுல இப்பவும் பிரபலமா இருக்கிறது பெர்னாண்டஸ் தான்.